ஒரே ஒரு கப்பு முழு கோதுமை, 2 வாழைப்பழம், இது 2 இருந்தால் போதுங்க. சூப்பராக நம்ம அதிரசம் டேஸ்ட்டில் மேலே ஃபுல்லாக முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாக ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு அதிரசம் டேஸ்ட்டில் இருக்கும். இன்ஸ்டன்ட் அதிரசம்னே சொல்லலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கோதுமையில் அதிரசம் டேஸ்ட்டு எப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களும் அடிக்கடி செய்வீங்க. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு முழு கோதுமையை நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். நல்லா ஊற வச்ச இந்த கோதுமையை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் முதல்ல நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதிரசம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இதை டக்குன்னு நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடணும். எந்த கப்பில் நம்ம முழு கோதுமை எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு அரை கப்பு பச்சரிசி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அது ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட என்னென்ன போட்டு அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த பழமாக 2 வாழைப்பழம். இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, வாழைப்பழத்துலேயே தண்ணி உங்களுக்கு விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சமையல் சோடா இருக்கும் இல்லையா, ஆப்ப சோடா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெல்லம், தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கப்புக்கு 1 கப்பு வெல்லம் துருவினது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 5 முந்திரியும் 4 பாதாமையும் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பாதாம்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. ஊற வச்சு இது கூட சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட சுக்கு பொடியை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி நம்ம அரைக்கும் போது போட தேவையில்லை, இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக மேலே ஃபுல்லாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். 10 நிமிஷம் குறைஞ்சது ஊறணும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊறினாலும் நல்லா தான் இருக்கும். நல்ல மாவு ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டியில் சூடாக இருக்கிற எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவுக்கு ஒரு 20லேருந்து 25 அதிரசம் நமக்கு வந்திருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக அதிரச டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அழகாக திருப்பி போட்டுடலாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு குயிக்காக இது சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். முழு கோதுமையை அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரையாதுங்க. அதனால் நம்ம அதை பொரித்து எடுக்கும் போது ரொம்ப கொரன்னு சூப்பராக இருக்கும். நம்ம அரிசியும் போட்டிருக்கிறதுனால மேலே ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு உள்ளே ஃபுல்லாக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு அதிரசம் மாதிரியே இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அதே டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. மேல் சைடு ஃபுல்லாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இனிப்பு சரியான அளவில் இருக்கும். ஏன்னா நம்ம 2 வாழைப்பழமும் சேர்த்துருக்கோம், வெல்லம் 1 கப்பு சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக செய்யும் போது நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.